ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு டுட்டோரியலோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தொட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த பார்ட் 2ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிராடில் இருக்கு இல்லையா? ஸோ ஆண்ட்ராய்டில் உள்ள கிராடில்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த கிராடில் ஸ்கிரிப்ட்ஸை வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து இந்த வீடியோவில் நம்ம கிராடில் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, எதுக்காக அது இது பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கைஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிராடில் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து மொத்தம் ஒரு 6-7 ஃபைல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பில்டு டாட் கிராடில், அடுத்து பில்டு டாட் கிராடில் இருக்கும். பட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லெவல் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா மாடியூல் லெவல் ஒன்று சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா லைக் இதில் வந்து சும்மா ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் லெவலில் ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ப்ளகின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ளகின்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் இது வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ளகின்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. லைக் எப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ஹை லெவல் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போதைக்கு தேவைப்படுற டிபெண்டன்சிஸ் மட்டும்தான் இதாகும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபயர்பேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த இதில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலான ஒரு ஏதாவது ஒரு காம்பனண்ட் இந்த மாதிரி எதனா வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, அப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் உள்ள பில்டு டாட் கிராடில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் நீங்கள் வந்து இதில் பண்ண தேவையில்ல அப்படி இல்லைனா. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது வந்து லைக் எப்படின்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான், ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடியூல் லெவலு. அண்ட் இது மாடியூல் லெவல் லைக் என்ன அப்படின்னா ஆப் லெவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். லைக் இதில் தான் வந்து நம்ம லைக் பில்டு பண்ணுற ஆப்போட எல்லா இதுவுமே வந்து ஒரு லைக் செட்டிங்ஸ் ஃபைல் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? நமக்கு ஆப் வந்து எந்த மாதிரி வரணும், எந்த இதில் இது பண்ணணும் அப்படின்னு அந்த ஆப்போட எல்லா கண்ட்ரோலுமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ப்ளகின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ளகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளகின் லைப்ரரி வந்து கொடுக்குறது தான். ஓகேவா? ஸோ அது என்னென்ன ப்ளகின்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே சேம் இந்த பில்டு டாட் கிராடில்ஸில் இருந்த மாதிரி இதில் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக மற்ற எல்லாமே இருக்கும் இதில். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் ஆண்ட்ராய்டு அப்படின்றது இந்த இது ஃபுல்லாகவே வந்து நம்மளோட அந்த ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் நமக்கு வந்து வரும். லைக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸு. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா லைக் உங்களோட ஆப்போட நேம். ஓகேவா? இப்போ இந்த ஆப் வந்து காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் கோட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் காம் டாட் எக்ஸாம்பிள் வந்து டிஃபால்ட்டாகவே வர்றது தான். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் உள்ளது தான் வந்து நமக்கான அந்த ஆப்போட நேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் நேம் ஸ்பேஸ். லைக் இது வந்து இந்த மேன்ஃபெஸ்ட் ஃபைல்லே இதாக இருக்கும். ஓகேவா? இந்த நேம் ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேம் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் எஸ்டிகே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கம்பைல் எஸ்டிகே அப்படின்னா லைக் என்னன்னா நம்மளோட கோடு எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணுற அந்த கம்பைல்ன்ற ஆப்ஷனுக்கு அந்த பேரில் இருக்கிறதுக்கு ஏற்றாப்படியே இது வந்து என்ன பண்ணுன்னா கம்பைல் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த கம்பைல் பண்ணுறதோட வேர்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. லைக் இது எப்பயுமே வந்து கம்பைல் வேர்ஷன் நம்மளோட லைக் ஒரு என்ன சொல்கிறது, இந்த இடத்துல டார்கெட் எஸ்டிகேன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் கம்பைல் எஸ்டிகே சேமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கம்பைல் எஸ்டிகே வந்து நம்ம இப்போ உள்ள ஓகேவா நியூ வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதானதாக இருக்கும். லைக் இங்கே நம்ம டார்கெட் எஸ்டிகே சேஞ்ச் பண்ணும்போது கம்பைல் எஸ்டிகேவும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுதான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கான்ஃபிக்னு இருக்கா?
ஸோ இந்த டிஃபால்ட் கான்ஃபிகில் வந்து அப்ளிகேஷன் ஐடின்றது ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட் ஓகேவா? அதனால தான் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடியில் வந்து இது காம் டாட் எக்ஸாம்பிள் கோட் மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஐடியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஓகேவா? லைக் இது வந்து ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் பில்டு பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து நம்ம ஐடி வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம இதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனோட ஐடி ஓகேவா? அதுக்கு தான் இந்த இது யூஸ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்டிகே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்மளோட ஒரு மினிமம் இப்போ இருக்க ஆண்ட்ராய்ட் 14 15 நினைக்கிறேன், லைக் 15 வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். லைக் பட் இப்போதைக்கு ஒரு க இதாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனா ஆண்ட்ராய்ட் 14 ஓகேவா? ஸோ 14 அண்ட் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓகேவா? ஒரு ஆண்ட்ராய்ட் 10 இருக்கட்டும், இல்லை 9 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு எஸ்டிகே வேர்ஷன் அப்படின்றது இருக்கும் ஓகேவா? லைக் அந்த இதுக்கு ஏற்றாப்படி வந்து இங்கே இது பண்ணுவாங்க. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ளக்கின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளக்கின் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரீசெண்ட் இதுக்கு இதாகாமல் இருக்கலாம் ஓகேவா? ஸோ அதுலலாம் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க, இது வந்து மினிமம் எஸ்டிகே வந்து இத்தனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த மினிமம் எஸ்டிகே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா? ஸோ ஒரு சில ப்ளகின்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் இதை மாத்திர மாதிரி இருக்கும். இது மூலயமா என்ன அப்படின்னா லைக் இதை மினிமம் எஸ்டிகே நம்ம குறைக்கிற மூலயமா என்ன பண்ணலாம்னா ஒரு பழைய வெர்ஷன் மொபைல்ஸில் கூட வந்து ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம இது பண்ணலாம். அதுக்காக வந்து மினிமம் எஸ்டிகே அப்படின்றது இருக்குது ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் எஸ்டிகே. ஸோ நம்ம இந்த டார்கெட் லைக் என்ன அப்படின்னா நம்மளோட டார்கெட் எதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்பை ரெடி பண்ண போகிறோம், எந்த ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ண போகிறோமோ அதுதான் டார்கெட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மினிமம் எஸ்டிகேன்றது இருக்குது. லைக் என்ன அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து 34, பட் இருந்தாலும் 34ல் மட்டும்தான் லைக் இப்போ 34 இப்போ மினிமம் எஸ்டிகே இல்லை அப்படின்னா நம்மளோட டார்கெட் எஸ்டிகே வந்து 34 இருக்கும். அந்த 34 அந்த ஆண்ட்ராய்ட் 14 இது அந்த இதில் மட்டும்தான் ரன் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்ட்ராய்ட் 12 11லாம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறது அப்படின்ற காரணத்துக்காக தான் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக மினிமம் எஸ்டிகேன்னு இருக்குது ஓகேவா? லைக் இது எப்படி அப்படின்னா மினிமம் எஸ்டிகே 24லேருந்து டார்கெட் எஸ்டிகே 34 வரைக்கும் வந்து இது ஒர்க் ஆகும் ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஓகேவா? இந்த வெர்ஷன் கோடு, இந்த வெர்ஷன் நேம் இதெல்லாமே வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு இது சைடில் இருக்கும், வெர்ஷன் 1.0 இல்லை வெர்ஷன் 2.2.3 அப்படின்ற மாதிரி லைக் நிறையா வெர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் என்னென்னா இது வந்து ஒவ்வொரு பில்டு எடுக்கிறப்ப நம்ம வெர்ஷன் கவுண்ட் வச்சு நம்ம இது பண்ணுற மாதிரி தான். இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரன்னர் இது வந்து இப்போதைக்கு இது இல்லை ஓகேவா? ஸோ இதை பற்றி அப்புறமே பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு டைப்ஸ் ஓகேவா? ஸோ இந்த பில்டு டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆப் பேசிக்காக ஆப் பில்டு பண்ணுறது தான். லைக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ்ன்னு இருக்கா. ஸோ ரிலீஸில் தான் நமக்கு எல்லாத்தோட இதுவுமே வந்து இங்கே இதாகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மினிஃபை எனேபிள்டு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபால்ஸில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் மினிஃபை எனேபிள்டுனா என்னென்னா லைக் நம்ம இந்த பில்டு ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது ரிலீஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஒரு சில கோடுக்கு வந்து நம்ம லைக் இம்போர்ட் பண்ணியிருப்போம் நிறையா ப்ளகின்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம இந்த இப்போ ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம நிறையா இது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு லைக் இப்போ ஃபயர் பேஸு இல்லைன்னா ஒன் சிக்னல் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு ஃபைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி யூஸ் ஆகாத இம்போர்ட்ஸு அண்ட் அந்த கோட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே வந்துடும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கோடு சேர்ந்து வந்துடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்போட சைஸ் வந்து அதிகமாகும் ஓகேவா? ஆப்போட சைஸ் எம்பி வந்து அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து
அந்த இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ செக்யூரிட்டி இதெல்லாமே வந்து நமக்கு இதாகும். ஸோ அதெல்லாம் இது பண்றதுக்காக தான் வந்து இந்த இடத்துல ஈஸ்ட் மினிஃபை எனேபிள்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இது வந்து ஃபால்ஸ்ல தான் இருக்கும் இனிஷியலா. பட் நம்ம இத வந்து புரொடக்ஷன் அப்ப வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி மாத்திக்கணும். ஓகேவா? நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது ஆப்ப ட்ரூ அப்படின்னு சொல்லி மாத்திக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரூன்னு மாத்துறது மட்டும் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ப்ரோகார்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து எம்ப்டியா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோகார்ட் ரூல்ஸ் அப்டின்னா என்ன அப்டின்னா, லைக் இது வந்து ரிலீஸ்க்கான அந்த ஆப்போட அந்த கோர் ஓகேவா? அதோட இது செக்யூரிட்டி அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்றதுக்கான ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம். அந்த ப்ரோகார்ட் ரூல்ஸு. அண்ட் இதில வந்து நீங்க கரெக்ட்டா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து ஈஸ் மினிஃபை அப்டின்றத ட்ரூ அப்டின்றத செட் பண்ணணும். ஓகேவா? ஒரு கரெக்ட்டான அந்த ப்ரோகார்ட் ரூல்ஸோட இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து நம்ம ஆப்ப வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியோட வச்சுக்க முடியும். லைக் இந்த இத வந்து நம்ம ட்ரூன்னு எனேபிள் பண்ற மூலியமா என்ன ஆகும்னா, அந்த யூஸ் பண்ணாத கோடெல்லாம் ரிமூவ் பண்ணி, அந்த ஆப்போட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ம அந்த செக்யூரிட்டி அந்த அது மட்டும் இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து பண்ணாங்க அப்டின்னா, கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆப்ப வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். எந்த ஆப்பா இருந்தாலும் சரி. பட் ஆனா இந்த மாரி பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைல் ஆப்ஷனு. கம்பைல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா வெர்ஷன் அந்த இதில இருக்கு. ஓகேவா? சோர்ஸ் கம்பைலபிலிட்டி ஸோ இது எல்லாமே ஜாவாவோட இது. எந்த வெர்ஷனுக்கு ஏத்தாப்படி கம்பைல்ல பண்ணணும் அப்டின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காட்லீனு. ஸோ காட்லீனோட வெர்ஷன் அந்த இது இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சிஸ். ஸோ இந்த டிபெண்டன்சி என்ன அப்டின்னா, நமக்கு தேவையான பிளக்கின்ஸ் லைக் இப்போ ஒரு பாட்டம் நேவிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இல்ல அப்டின்னா, ஒரு கரோசல் காம்போனன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாரி நெறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதோட பிளக்கின்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல தான் டிபெண்டன்சிஸ் எல்லாமே குடுக்கணும். ஓகேவா? ஸோ லைக் எப்டின்னா, இது வந்து ஒரு நம்ம ரியாக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்பிஎம்ல வந்து யூஸ் பண்ணுவோம்ல. அது என்ன? ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்ல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இது ஜேசன் ஜேசன் இதில இருக்கும் இல்லையா? அந்த இது மாரி இது டிபெண்டன்சிஸ் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கிராடல் ப்ராப்பர்ட்டீஸ், கிராடல் வேப்பர் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இது 2மே ஒண்ணு தான். ஸோ இந்த கிராடல் வேப்பர் ப்ராப்பர்ட்டீஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுது அப்டின்னா, நம்ம கிராடில்ல வந்து அதாவது ஸ்பெசிஃபிக் கிராடில் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றதுக்கு அண்ட் அது இது யூஸ் பண்றதுக்கு இந்த மாரியான இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் இதில பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் யூஆர்எல் அப்டி சொல்லி குடுத்துருப்பாங்க. இது மூலியமா தான் வந்து நமக்கு கிராடில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? லைக் இந்த இப்ப இதில வந்து கிராடில் உங்களுக்கு எரர் வந்துச்சு. மேபி கிராடில் வெர்ஷன் ஹையரா இருக்கு, இல்ல லோவரா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து இந்த இடத்துல வந்து தான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஜஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஆர்எல்ல மாத்தி குடுத்துட்டு, திருப்பி கிராடில் கிளீன் பண்ட்டு ரன் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் யூஆர்எல் இருக்கோ, அதில உள்ள கிராடில் பிளக்கின வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இது. அண்ட் இந்த இது வந்து இப்போதைக்கு தேவையில்ல. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது லோக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இது கிராடட் ப்ராப்பர்ட்டீஸோட லோக்கல் இது மாரி தான். அண்ட் நெக்ஸ்ட் இது 2மே சேம் தான். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஸ்டார்ட் கிராடில் அப்படி சொல்லியிருக்கா. ஸோ இந்த செட்டிங் ஸ்டார்ட் கிராடில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டு கிராடில் 2யுமே வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கான ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து செட்டிங் ஸ்டார்ட் கிராடில் ஓகேவா? ஸோ இந்த வீடியோல இவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இந்த கிராடில்ஸ் பத்தி பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நான் டவுட்ட கிளியர் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் ஆப் டெவலப்மெண்ட்ல நிறைய வீடியோஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.